அந்த மொழியில் நான் நடிக்க விரும்புகிறேன். எனக்கு ஆசை எனக் கூறி பேட்டியில் வந்து தெரிவித்த நடிகை ருக்மிணி வசந்த். இவங்க வந்து பார்த்தோம்னாங்க, காந்தாரா 2 படத்துல நடிச்சு மிகப்பெரிய அளவுல வந்து ரசிகர் பட்டத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, தமிழ்ல கூட நம்ம சிவகார்த்திகேயன், எஸ்கே அவர் கூட நடிச்ச திரைப்படம் தாங்க மதராசி. இந்த திரைப்படத்தோட இயக்குனர் யாருன்னு பார்த்தோம்னா, நம்ம ஏ.ஆர். முருகதாஸுங்க. ஸோ இந்த திரைப்படத்துல வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த திரைப்படமும் பார்த்தோம்னா, நல்ல வரவேற்பு பெற்றிருக்குங்க. தமிழ்ல, தெலுங்குல சரிங்க. சூப்பர் ஹிட் திரைப்படங்க. இப்போ கன்னடத்திலயும் வந்து நடிச்சிட்டு வராங்க. ஸோ கன்னட சினிமால நடிச்ச திரைப்படம் தான் காந்தாரா 2. இந்த திரைப்படமும் சூப்பர் ஹிட்டான திரைப்படங்க. ஒரு பிளாக் பஸ்டர் திரைப்படங்க. ஸோ இதை தொடர்ந்து வந்து பார்த்தோம்னா, நடிகை ருக்மிணி வசந்த் வந்து பார்த்தோம்னா, தமிழ், தெலுங்கு, மலையாளம் சொல்லிட்டுங்க, கன்னடம்ங்க. ஏகப்பட்ட பல மொழிகள்ல வந்து எங்களுக்கு வந்து சினிமா வாய்ப்புகள் வந்து வருதுங்க. அதுவும் தேடி வருது. என்னதான் நான் வந்து தமிழ், தெலுங்கு, மலையாளத்திலும், கன்னடத்திலும் நான் நடித்திருந்தாலும், எனக்கு ஹிந்தி சினிமா உலகில் நடிப்பதற்கு மிகவும் எனக்கு ஆசை. ஹிந்தி பட உலகில் நான் வந்து பாலிவுட் சினிமா இண்டஸ்ட்ரியில வந்து ஒரு மிகப்பெரிய நடிகை ஆகணும்னு எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஆசைங்க. அதுவும் சிறு வயதிலேருந்தே நான் வந்து சினிமாவுக்கு வந்து நடிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுவும் ஹிந்தி சினிமால நடிக்கணும்னு ஆசைப்பட்டேங்க அப்படின்னு நடிகை ருக்மிணி வசந்த் அவர்களும் தெரிவிச்சிருந்தாங்க. நடிகை ருக்மிணி வசந்த் அவர்கள் வந்து பார்த்தோம்னா, ராணுவ குடும்பத்தை சேர்ந்தவருங்க. ஸோ ராணுவத்தில வந்து எங்க குடும்பத்தில இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து ஹிந்தி பேசுவாங்க. ஸோ அதன் மூலியமாக எனக்கு வந்து ஹிந்தி வந்து ரொம்ப புடிச்சு போச்சு. ஹிந்தி மேல வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு பற்று இருக்குன்னு நடிகை அவர்கள் கூறியிருக்காங்க. நான் வந்து ஹிந்தி மொழியில வந்து மிகப்பெரிய பற்று கொண்டவள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, கடவுளுடைய அருள் இருந்தால் நான் வந்து ஹிந்தி சினிமால நடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.